நபியே, போர் முனையில் நீங்களும் அவர்களுடன் இருந்து அவர்களை தொழ வைக்க நீங்கள் இமாமாக முன்னின்றால் அவர்களில் ஒரு பிரிவினர் மட்டும் தங்கள் கையில் தங்களுடைய ஆயுதங்களை பிடித்து கொண்டே உங்களுடன் தொழவும். இவர்கள் உங்களுடன் தொழுது சஜிதா செய்து விட்டால் அணியிலிருந்து விலகி உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கவும். அது சமயம் தொழாமல் இருந்த மற்றொரு கூட்டத்தினர் வந்து உங்களுடன் சேர்ந்து தொழவும். எனினும் அவர்களும் தங்கள் கையில் ஆயுதங்களை பிடித்த வண்ணம் அவர்களை பற்றி எச்சரிக்கையாய் இருக்கவும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் பொருள்களில் இருந்தும் உங்கள் ஆயுதங்களில் இருந்தும் பராமுகமாகிவிட்டால் உங்கள் மீது ஒரேடியாக பாய்ந்து தாக்குதல் நடத்திட வேண்டும் என்று அந்நிராகரிப்பவர்கள் விரும்புகின்றனர். இந்நிலைமையில் மழையின் தொந்தரவினாலோ அல்லது நீங்கள் நோயாளியாக இருந்தோ உங்கள் ஆயுதங்களை கையில் பிடிக்க முடியாவிட்டால் கீழே வைத்து விடுவதில் உங்கள் மீது குற்றமில்லை. எனினும் நீங்கள் அவர்களை பற்றி எச்சரிக்கையாகவே இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான்.